Friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிச்சன் ஸ்லாப் அண்ட் செல்ஃப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து கடப்பா ஸ்டோன். இந்த ஸ்டோன்லயே நம்ம இங்க வந்து கிச்சன் சிங்க் அண்ட் செல்ஃப் அதோட கிச்சன் டாப்லாம் மேக் பண்ணிருக்கோம். ஏன் அப்படினா இது வந்து ஒரு லோ பட்ஜெட் அண்ட் ரெண்டல் ஹவுஸ் அப்படிங்கறனால நம்ம கடப்பா ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த கிச்சன் சிங்க் கிச்சன் டாப்லாம் மேக் பண்ணிருக்கோம். இங்கே எல் டைப்பில் ரெண்டு ஒத்தக்கல் வச்சு ஒரு வால் கட்டியிருக்காங்க. எதுக்காக இந்த வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்குக்கு சப்போர்ட்டுக்காக இந்த ரெண்டு சைட்லேயுமே வால் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே சிங்கோட ரெண்டு சைட்லேயுமே நம்ம ஒரு வால் கட்டணும். கட்டினா தான் இந்த சிங்க்கை வந்து உட்கார வைக்க முடியும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கடப்பாக்கல்ல வாலில் காடி எடுத்து பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வால்லேயே பேக் பண்ணுறதுனால இது ஒன்றும் ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு தனியாக எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவைப்படாது. அகெயின் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செல்ஃபு. இந்த செல்ஃபோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அடி 3 இன்ச் இருக்கும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு பொருளையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால லெஃப்ட் சைடில் ஒரு சப்போர்ட்டும் ரைட் சைடில் ஒரு சப்போர்ட்டும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 2 சப்போர்ட் வச்சு இந்த செல்ஃப் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒத்தக்கல் செவுரு வச்சு ஒவ்வொரு ஸ்லாபாக நம்ம வந்து ஒரு 1.25 அடி ஹைட்டில் ஒவ்வொரு ஸ்லாப் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த சைடு நம்ம அதிகமாக வாலில் காரி எடுக்க முடியாது. ஜன்னல் பக்கத்தில் இருக்கனால காரி எடுக்காமல் ஒரு சப்போர்ட் வைக்கிறாங்க. ஒரு 3 செங்கல் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்லாப் கல் எடுத்து வைப்பாங்க. இதுதான் இந்த கடப்பா ஸ்டோன். இந்த கடப்பா ஸ்டோனோட லென்த் பார்த்தீங்கன்னா 4 feet அண்ட் இதோட வித்து வந்து 1 feet 3 inch, அதாவது 1.25 அடி அகலம். ஏன்னா செல்ஃபுக்கு 1.25 அடி போதுமானது. ஸோ அந்த சப்போர்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் எடுத்து அது மேலே வச்சு அகைன் அடுத்தடுத்த லைன் கட்டணும். ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அந்த பிரிக்கோட வெயிட்டே அந்த கல் மேலே வச்சு அமுங்கிறதுனால அதுவே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த கடப்பா ஸ்டோனை தூக்கி இந்த பிரிக் வாலில் வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டாப் லேயர் வந்து ஷைனிங்காகவும் பாட்டம் லேயர் வந்து கொஞ்சம் ரஃபாகவும் இருக்கும். இப்போ வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இதோட டாப் லேயர் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ ஜாமான்லாம் வைக்கிறதுனால டாப் லேயர் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக வச்சுருப்போம். பாட்டம் லேயர் வந்து ரஃபாக இருக்கும். ஸோ இது வச்சதுக்கப்புறம் அலைன்மெண்ட் செக் பண்ணணும். இந்த மாதிரி தூக்கு பார்த்து அது ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கன்னு அலைன்மெண்ட் செக் பண்ணணும். அலைன்மெண்ட் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லெவல் டியூப் பார்க்கணும். ஏன் அப்படி லெவல் டியூப் பார்க்கணும், அப்போ தான் ஒரே சமமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். இல்லைனா ஒரு சைடு ஏறியும் ஒரு சைடு இறங்கி இருக்கும். அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த லெவல் டியூப் வச்சு நம்ம லெவலும் செக் பண்ணிக்கணும். ஓகே, லெவலும் இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த இது மேலேயே கலவையை போட்டு அடுத்தடுத்த செங்கல் வச்சு இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்லாப் வந்து கட்டுறோம். ஸோ இப்படி தான் ஒரு லோ பட்ஜெட் ஹோமில் நம்ம செல்ஃபுக்கு வந்து மேக் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு மேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.